சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சீதாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் நம்ம முத்து இருந்துகிட்டு, அருணும் வந்து உங்க கடையெல்லாம் திருப்பி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா முயற்சியும் பண்ணுனாப்ல. சரி இது அவன் செஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அதனால நீ ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல சீதா அப்படின்னு நம்ம முத்து பெருந்தன்மையா சீதாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம நீத்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடெல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரவிக்கு ஒரு ஃபோன் கால் வர்றதுனால, தனியா விட்டுட்டு ஃபோன் பேச போயிடுறாரு. அந்த சந்தர்ப்பத்த யூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த ஸ்ருதியோட அம்மாவும், அப்பாவும் நீத்துவ வந்து பார்த்தீங்கன்னா, ரவியோட சேர்த்து வச்சு ரொம்ப தப்பு தப்பா பேசிர்றாங்க. இதனால நீத்து அங்கருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. நம்ம ரவிக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இங்க சீதா வீட்டுக்கு போன உடனே அருண் வந்த உடனே வந்த பிரச்சனையெல்லாம் சொல்றாப்ல. பிரச்சனை இல்ல. உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்றாப்ல. இந்த மாதிரி அம்மாவோட பூக்கடை, கரும்பு மிஷின்லாம் வந்ததுக்கு காரணம் நீங்க இல்ல. முத்து மாமா தான் அப்படின்னு நடந்தத எல்லாமே சொல்றாங்க. ஏன் நீங்க இத சொல்லவே இல்ல? அப்படின்னு சொல்றப்ப அருணுக்கு கோவம் வந்து, ஆமா அவன் ஒரு ரவுடி. அவன் மிரட்டி இல்லன்னா லஞ்சம் குடுத்து இது மாரி பண்ணியிருப்பான் அப்படின்னு முத்துவ தப்பு தப்பா அருண் பேசவும் சீதாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஸோ நான் இந்த வீட்ட விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா கோவிச்சுக்கிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க அவங்க அம்மா வீட்ட நோக்கி வந்துடுறாங்க. இந்த பக்கம் நீத்து அழுதுகிட்டே போனதுனால நம்ம ரவி பின்னாடியே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனா நீத்து இருந்துகிட்டு நீங்க வந்து இந்த எங்க இதுல இருந்து ரிலீவ் ஆயிக்கங்க. அங்கேயே போய் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரவிக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்த நீத்து சொல்லிடுறாங்க. ஸோ ரவிக்கு பயங்கரமா கோவம் வருது. அவங்கள ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. ஆனா நீத்து இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல நீங்க எதுவும் கேட்க வேணாம். அவங்களோட எண்ணம் வந்து இந்த ஹோட்டல்ல இருந்து நீங்க அந்த ஹோட்டலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பேசியிருக்கிறாங்க." அப்படின்னு நீத்து சொல்ல, ரவி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல நான்லாம் இந்த ஹோட்டல விட்டு போக மாட்டேன்." அப்படின்னு சொல்லி நீத்துவுக்கு சத்தியமெல்லாம் பண்ணி குடுக்குறாப்புல. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இங்க நம்ம மீனா அவங்க அம்மா வீட்ல தான் இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சீதா பெட்டி படுக்கையோட வராங்க. "என்னாச்சு?" அப்படின்னு விசாரிக்கிறப்ப நடந்தத சொல்ல, "ஏன் இப்படி பண்ணுன? நீ பேசாம கிளம்பி போ" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. "இல்ல, இல்ல அவரே வந்து என்னைய கூப்பிட்டுட்டு போகட்டும். அதுவரைக்கும் நான் அங்க போமாட்டேன்." அப்படின்னு சீதாவும் "இங்க தான் இருப்பேன்" அப்படின்னு இவங்க அம்மா வீட்லயே தங்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா, நடந்தத எல்லாமே முத்துக்கிட்ட சொல்றாங்க. ஸோ முத்து என்ன செய்ய போறாப்புலன்னு தெரியல. இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.